கிறிஸ்து நாமத்தினால் வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் விடுதலையும் சமாதானத்தின் ஜெயத்தையும் கொண்டு வரட்டும். வார்த்தையை பிதா குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமம் தான் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பானது டுனாமிஸ். அல்ல சொல்லுங்களேன், என்ன தலைப்பு? டுனாமிஸ் அப்படின்னா என்ன? எல்கேஜி மிஸ் தெரியும், யூகேஜி மிஸ் தெரியும். டுனாமிஸ்னால் என்னன்னு தெரியல பாஸ்டர். ஹல்லேலூயா. டுனாமிஸ் என்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். டுனாமிஸ் என்கிற வார்த்தை டைனமைட் என்கிற வார்த்தையிலேருந்து வருகிறது. டைனமைட்னா அணுகுண்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஜப்பான் மேலே, ஹீரோஷிமா நாகாசாகி மேலே ஜப்பான் மேலே குண்டு போடப்பட்டது 2ஆம் உலக யுத்தத்தில் நினைக்கிறேன். அப்போ அந்த 2 நகரமே அழிஞ்சு போயிடுச்சு. ஹீரோஷிமா நாகாசாகி ஜப்பான் பிளேஸில். ஏனென்றால் அணுகுண்டுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அல்லேலூயா. அது பேர் டைனமைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுகுண்டை பார்த்து திகைத்த ஜனங்களெல்லாம் உண்டு, நாடுகள்லாம். அல்லேலூயா. ஒரு நாடு அணுகுண்டு சோதனை நடத்திட்டா அந்த நாடு வல்லரசாய் மாறிவிடும். அப்துல் கலாம் சில வருடங்களுக்கு முன்பாக அணுகுண்டு சோதனை நடத்தினார். அல்லேலூயா. பாருங்கள், அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சது இந்தியாவை. ஆனால் அப்துல் கலாம் என்ன பண்ணாரா, பூமிக்கு கீழே போய் அணுகுண்டு சோதனையை நடத்திட்டார். அல்லேலூயா. நடத்திட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அணுகுண்டுன்றது அவ்வளோ அபாயகரமான. ஒரு நாட்டு மேலே போட்டால் அந்த நாட்டில் புல் பூண்டு கூட முளைக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அப்படிப்பட்ட அணுகுண்டை, அந்த டைனமைட்டை செய்தவர்கிட்ட ஒன்று கேட்குறாங்க, இந்த அணுகுண்டை தவிர பெருசு ஏதாவது இருக்குதா? ஏன்னா அது வரைக்கும் பெருசு எதுவும் கண்டுபிடிக்கப்படல. அணுகுண்டை தூக்கி எறிகிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உண்டான்னு கேட்டால் அவர் இருக்குதுன்னு சொல்லிட்டார். என்ன சார் அது? சயின்டிஸ்ட்டை கேட்குறாங்க, என்ன அதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், சமாதானம். ஒரு நாட்டுக்குள்ளே சமாதானம் அணுகுண்டே அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. அது தேவைப்படாச்சு. அப்போ இந்த அணுகுண்டு அவ்வளோ டேஞ்சரானது. அந்த அணுகுண்டு செய்கிற அந்த துகள்களுக்கு பேர் டுனாமிஸ். அல்லேலூயா. டைனமைட் என்கிற அந்த அணுகுண்டு செய்கிறதற்கு, வெடிகுண்டுக்கு துகள்கள் தேவைப்படுது. அந்த துகள்கள் பேர் டுனாமிஸ். அல்லேலூயா. இந்த டுனாமிஸ் என்கிறது வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு காரியத்தை வைத்து தான் அவர்கள் அந்த அணுத்துகளுக்கு டுனாமிஸ் என்று பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா. வேதத்தில் 120 முறை இந்த டுனாமிஸ் என்கிற பதம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் வந்தது லேட்டு. ஸோ அதனால் நான் சீக்கிரம் முடிச்சுட்டு இதோட கண்டினியூஷனை தொடர்ந்து 2 வாரமோ 3 வாரமோ இல்லை ஒருவேளை ஆண்டவர் சித்தமான இந்த வருஷம் முழுக்கும் கூட பேச கர்த்தர் சித்தம் வைத்திருப்பார். அல்லேலூயா. இந்த டுனாமிஸ் என்கிற பதம் 120 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? இந்த 120 முறையும் புதிய ஏற்பாடில் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இந்த டுனாமிஸ்னா வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா 24 49ஆம் வசனம். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினது. இயேசு சொல்றாரு, என் பிதா வாக்கு பண்ண ஒரு காரியத்தை, வாக்குதத்தம் பண்ணினதை நான் உங்களுக்குள்ளே. எப்படிப்பட்டவர் இந்த பிதா? ஒருவரும் வாசம் செய்யாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிடக்கூடாதவருமா இருக்கு. அவரை பார்த்தா செத்து போயிடுவான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம டிவிலெலாம் நிறைய போதுகிற, நான் பிதாவை பார்த்தேன், பிதா கூட பேசினேன், கை குலுக்குனேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அதான் ஒரு ஊழியக்காரர் மனைவி பாத்ரூமில் குளிக்கும் போது சிரிச்சாங்களாம். என்னம்மா சிரிக்கிறேன்? இல்லை, பரிசுத்தாவினர் ஒரு ஜோக் அடிச்சாரு, சிரிக்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு இன்றைக்கி கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. 1 தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன் 5 அதிகாரம் கடைசி அந்த அதிகாரத்தில்
ஒருவரும் வாசம் செய்த ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். நிலாவில் ராக்கெட் விட்டுன்னே இருக்கிறான், போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு அம்மா போயிருக்காங்க, அவங்க பேர் என்ன? ஒரு அம்மா விண்வெளிக்கு போயிருக்கு. கல்பனா சாவ்லா இறந்துட்டாங்க. யார்? சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க போனவங்க வரவே இல்லை. 5 மாதம் அங்கே ராக்கெட்டு ரிப்பேராக அங்கேயே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? மேலேயே. அல்லேலூயா. எவ்வளோ நாள் வர? இன்னொரு 8 மாதம் அவங்க தங்கணும், 4 மாதம் தங்கணும் அப்படின்றாங்க. எல்லாம் பரபரப்பாக பதட்டமாக. அவங்க வீட்டுக்கார சொல்கிறாரு, இல்லை அவளுக்கு விண்வெளியில் இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் என்ன ஆயிருக்கும்? வயிற்றாலியாக போயிருக்கோம். எப்படா இறங்கி ஃப்ளைட்டில் போனாலே நமக்கு அப்படி இருக்கும். இதில் வேறு விண்வெளி ராக்கெட். அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, என் மனைவிக்கு விண்வெளியில் இருக்க தான் ரொம்ப பிடிக்குன்றார். அல்லேலூயா. ஏன்டா படுபாவி கூட ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை போயிருக்கானே, அதை கொஞ்சம் யோசிச்சியா? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படிப்பட்ட இந்த நிலாவுக்கு போகிறான். சூரியன்கிட்ட யாரும் போவேன்? ஏன்னா கடுக்க போனாலும் எரிஞ்சு போயிடணும், கரித்துண்டா ஆயிடணும். அப்படிப்பட்ட அந்த சூரியனை படைத்தவர் நம்முடைய பிதாவாக. அப்போ அவருடைய வல்லமை எப்படி இருக்கும்? தன் பகுதியில் ஒரு பங்கை தன் குமாரனின் சாயலாய் தாமே உருவெடுத்து வந்தார். அல்லேலூயா. அந்த பிதா வாக்குத்தத்தம் பண்ணின ஒன்று நமக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்குள்ள அனுப்புகிறேன். என்னது அனுப்புகிறாரு? வாசிக்கலாமா? நீங்களும் வசனம் கரெக்டாக வாசி. நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதத்திலிருந்து வரும். எல்லாம் சொல்லுங்க. நீ தலைப்புனாது உனாமிஸா? டுனாமிஸ். டுனாமிஸ்னா என்ன? அணுகுண்டு செய்கிறதுக்கு ஒரு துகள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ லட்டு ரவை லட்டுக்குது. அந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த ரவையாக இருக்கணும். ரவையாக இருக்கும்போது ரவை, லட்டாக பிடிச்சா ரவா லட்டு. அதேமாதிரி துனாமிஸ்ன்றது ஒரு துகள். அதை முழுவதும் சேர்த்தா அது டைனமைட் அணுகுண்டு வெடிக்கக்கூடியது. அதில் தான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது என்னென்னா, இப்போது ஆண்டவர் இயேசு பூமியிலேருந்து போகிறது முன்னாடி சொல்கிறாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். அந்த பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை இல்லை ஃபுல்லாக படிமா. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்குள்ள என்ன பண்ணுறேன்? அனுப்புகிறேன். எல்லாம் அந்த பலனால், அதை சொல்லுங்க, அதை அண்டர்லைன் பண்ணு. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் எங்கே இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட், கொஞ்சம் விட்டால் கூட புரியாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யாராவது வந்தாங்கன்னா தலை கால் புரியாது. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். அவங்க செருப்புலேயே அவங்க தள்ளி அடிச்சிக்க வேண்டியது தான். என்ன சொல்ல வர்றாரு இவர்? அல்லேலூயா. உன்னதத்தினால் வரும் பலன் தரிப்பிக்கப்படும் முறை நீங்கள் எங்கே இருங்க? ஆமென் சொல்லுங்களேன். எங்கே இருக்கணும்? எருசலேம். எல்லாம் சொல்லுங்க. எருசலேமில் இருங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன்னு போட்டுக்குதுல்ல, இந்த பலன்ற இடத்துக்கு மூல பாஷையில் போட்டிருக்கிற வார்த்தை டுனாமிஸ். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வர்ற டுனாமிஸ் வர்ற வரைக்கும் எங்க இரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க இருங்க? எருசலேமில் இருங்க. விசுவாசிங்களா இல்லையா? வாசிக்கலாம் அந்த வசனம் மறுபடியும். நான் உள்ளே போகிறேன். உங்களுக்குள் அனுப்புகிறேன். அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனால்னு போட்டுக்கிறது தான் டுனாமிஸ். அல்லேலூயா. அது என்ன உன்னதத்திலிருந்து வர பலன்? அது வரைக்கும் எங்கே இருக்கணும்? அது வர்றதுக்கு எங்கே இருக்கணும்? அது வர்றதுக்கு எங்கே இருக்கணும்? எருசலேமில் இருக்கும். அல்லேலூயா. இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அந்த பலன்றது தான் டுனாமிஸ். இது வர வரைக்கும் எருசலேம் இருக்கு. அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்ன? அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம்.
அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி என்ன பெற்றார்மா? பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நல்ல மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? விட்டுட்டேன் கொஞ்சம். ஸ்டார்டிங்லேருந்து வாசிமா. இயேசு தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி என்னது அங்க என்ன போட்டுக்குது? யார் வாக்குத்தத்தம் பண்ணது? பிதா வாக்குத்தத்தம் பண்ண உன்னதத்தின் பலன் வர்ற வரைக்கும் எங்க இரு? அல்லேலூயா. இங்க சொல்ற பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? நீங்க விளக்கிட்டாரு பாரு. வாசிக்கலாமா? அப்ப பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் எது? அல்லேலூயா. பிதா அருளிய வாக்குத்தத்தம், ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற பிதா அருளிய வாக்குத்தத்தம் எது? அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற, ஒருவரும் காணக்கூடாத கண்டிடக்கூடாதுமா இருக்கிற நிகரே இல்லாத அந்த பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது எது? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ சொல்கிறாரு, வாசிக்கலாம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமா இதை பொழிந்தள்ளினார். அப்போ டுனாமிஸ்னா என்னது? மேலேருந்து வந்த பரிசுத்தாவியான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். டுனாமிஸ்னா என்னது? மேலேருந்து உனக்கு அனுப்பப்பட்ட. அங்கே சொல்கிறாரு அந்த வாசியம் டக்குன்னு ரெண்டுத்தையும் டக்குன்னு வாசிங்கண்ணா சீக்கிரம். 20 வருஷம் 120 வருஷம் சொல்ல ரெண்டுக்கே முக்கியனுக்குறோம் இன்னும். வாசிக்கலாம். அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுறேன். சரி வாசிக்கலாம். வாசிமாத. நான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை நான் உங்களுக்குள்ள அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை அனுப்புறேன், உன்னதத்தில் வர பலன் தரிப்பிக்கப்படி எருசலேம்ல இருங்கன்னு சொன்னவர். இங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய வலது கரத்தினால உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று அங்க சொன்னாரு. பிதா வாக்குத்தத்தப்பட்ட உன்னத பலனால் தரிப்பிக்கப்படுங்கன்னு இயேசு சொல்கிறாரு. இங்கே அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, பிதா வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் தரிப்பிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது உன்னதத்தில் வருகிற பலன் என்னது? ஆமென் சொல்லுங்களேன். உன்னதத்தில் வருகிற பலன் என்னது? அல்லேலூயா. அப்போ டுனாமிஸ் என்னது? சத்தமாக சொல்ல. இப்போ கேட்ப 120 முறை மட்டுமா வந்துக்குது? நிறைய வந்திருக்கும் போலக்குது. அல்லேலூயா. இந்த பலன் என்று வருகிற இடத்துலலாம் அந்த டுனாமிஸ் என்கிற வார்த்தை வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இயேசு சொல்கிறாரு, அந்த பலன் வர்ற வரைக்கும் எங்கே இரு? எருசலேம்ல இரு. அதுதான் உனக்கு சேஃப்டி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லு. டுனாமிஸ் வர்ற வரைக்கும் எருசலேம்ல இரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் இன்னொரு சொல்லு. எருசலேம்ல இரு. ஒன் மோர் டைம். எருசலேம்ல இரு. அல்லேலூயா. சரி, ஏன் எருசலேம்ல இருக்க சொல்றாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். மரிச்சு உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்போ பாடுபட்ட பின்பு எத்தனை நாள்? 40 நாள் அளவும் யாருக்கு தரிசனம் ஆறாரு? ஏன்னா ஒருத்தன் கேட்டான், நீ யாருன்னே தெரில, அவர் வந்து அவர் விளால கையை போட்டால் தான் எனக்கு ஏசுநாதர்னு நம்புவேன். போமா, இன்றைக்கி அவர் வம்சம் தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. டவுட்டாகவே இருக்குது. யோசிச்சிருக்க மாட்டான். விளால அவ்வளோ பெரிய ஓட்டை வந்து அவர் கை போட்டால் வலிக்காதுன்னு யோசிக்க மாட்டான். நான் விளாவில் கையை போட்டால் தான் நம்புவேன்.
அப்படிப்பட்டதுனால 40 நாளாலும் அவங்களுக்கு தரிசனமாய் கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை விவரித்து கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாமா? எதை பற்றி பேசுகிறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களே பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவரை பார்க்குற அவரோட மெசேஜில் எல்லாத்துலேயும் வந்து பணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, அல்லேலூயா, உங்கள் மேல் இருக்கிற கிருபையை பணமாக மாற்றுவது எப்படி, அல்லேலூயா, இங்கிலீஷில் ஹவ் டு அட்ராக்ட் மணி வித்தவுட் கிவிங் டைத், அப்புறம் என்ன தசமமாக பாகம் கொடுக்காமல் பணத்தை வசீகரிப்பது எப்படி, அல்லேலூயா. எல்லா மெசேஜ் என்னத்தான் பணம் 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 பணம். ஒரு நாள் ஒரு மெசேஜ் வெளில போய் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு ட்ரூப் சுற்றினுக்கிறான் இன்றைக்கி. அல்லேலூயா. நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊரில் ஒரு பாஸ்டர், நல்ல பாஸ்டர், 1800 விசுவாசி, நல்ல நண்பர். அவர்கிட்ட பேசுங்க. பாஸ்டர் எதிரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி விசாரித்தேன். அவரும் இதே தான், ஏசுநாதர் செத்ததே எதுக்கு தான், நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அவர் உபதேசம் அப்படி தான். பணம் இல்லாமல் பேசுனதே கிடையாது. பாவமாக அதெல்லாம் ஒன்றும் தேவாது. 4 மூக்குத்தி குத்தினோன்னா, உதடு ஃபுல்லாக லிப்ஸ்டிக் போட்டோன்னா, ஜட்டி பாடியோடு வந்து உட்காரன் சர்வீஸுக்கு. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு பேண்ட்டு கூட போட, இது செருப்பு கூட போட மாட்டார். அவர் சொல்லுவார், பாஸ்டர் அந்த சர்ச்சு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் படித்தேன் பாஸ்டர், அகாப்பே சர்ச் இல்லை பாஸ்டர், ஆக்கப்போர் சர்ச்சு. ஏன் என்னையா எல்லாம் ஒரு பாவ உணர்வே இல்லையா. அல்லேலூயா. ஏசுநாதர் 40 நாளாலும் எதை பற்றி பேசினார் சொல்லுங்க? ஐயோ இயேசுவே எவ்வளோ போயிடுச்சு பார். 3ஆம் வானம் போய் வாசி அந்த வசந்த. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி எத்தனை நாள் பேசினாரு? 40 நாள். ஆண்டவர் ராஜ்யம் எப்படி வரப்போகுது, கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி வரப்போகுது? 40 நாள் ஒரே தலைப்பு தான், தேவனுடைய ராஜ்யம். நம்ம டுனாமிஸ் 4 மாதம் 4 மாதமா தேவனுடைய ராஜ்யம்ன்ற தலைப்பில் 40 நாள் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவரோடு மிஞ்சிட்டான் பவுல். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 28. இது சப்ஜெக்ட் இல்லை, ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்ள முடியாது சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 28 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். எத்தனை வருஷம் தங்கினாரு? 2 வருஷம் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல். எத்தனை வருஷம் பேசினா? எத்தனை வருஷம் பேசினா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு 40 நாள் சாப்டர் எடுத்தால் அவன் ஒரே சாப்டர் 2 வருஷம் எடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் டைட்டில் தேவனுடைய ராஜ்யங்க. சனிக்கிழமைனா டைட்டில் தேவனுடைய ராஜ்யம், ஞாயிற்றுக்கிழமைனா தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், ஜனவரி 1 தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், டிசம்பர் 28 தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். கிருஷ்ணவணி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க ஏஜி சர்ச்சுக்கு போவாங்க, ஷாரோன் ரோஜா ஏஜி சர்ச். அந்த பாஸ்டர் பேர் சார்லஸ் ஷாரோன். உன்னத பாட்டு அந்த புக்கை மட்டும் எத்தனை வருஷம் எடுத்தாருமா? 37 வருஷம் எடுத்தார். 37 வருஷம் ஒரே தலைப்பு, உன்னத பாட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். உன்னத பாட்டுன்ற தலைப்பு, ஒரே தலைப்பு 37 வருஷம் எடுத்தார். இறந்துட்டார். போயினே கடைசியில் முடிக்கவே இல்லைல்ல, அவரை முடிக்காமலே இறந்து போயிட்டார். நான் ஒரு நாள் போனேன், என்ன தான் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த ஒரு சாப்டர் இருக்குது. எத்தனை அதிகாரம் தான்? 5 அதிகாரம் தான். அன்றைக்கி 17ஆம் அதிகாரத்தை எடுத்துனுக்கிறார். ஒரு ஆணை கொடுத்து ஒரு குழந்தை மேட்ரு எடுத்தார். அந்த ஒரே வசனம் தான் அன்றைக்கி 1 மாதம் 1 வாரம் பேசினார். ஓ இப்படி பேசுகிறாரு பொழுது, ஒரே வசனத்தை 1 வாரம் பேசுகிறாரு.
அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு அந்த கூட வந்த கூட்டு போன தம்பிக்கிட்ட சொன்னேன், எப்படி ஒரே வருஷம் தான், ஒரு வாரம் பேசுகிறாரா? அவன் சொன்னான், இல்லை 1.5 வருஷமாக இந்த ஒரு வருஷம் தான் பேசினுக்கிறாரு. அல்ல நல்ல கவனிங்க. யார் திறமைசாலி தெரியுமா? யார் ஆவிக்குரிய வசனம் தெரியுமா? ஒரே வசனத்தை வச்சு அநேக தியானம் பண்ணுறவங்க உண்மையான தேவ மனுஷன். நீங்கள் எடுத்து போட்டுக்கிற 4 மெசேஜ் நோட்ஸ் எடுத்துக்கினேன், அந்த புக்கில் கொஞ்சம், இந்த புக்கில் கொஞ்சம், அந்த புக்கில் கொஞ்சம், இந்த புக்கில் கொஞ்சம், இப்படி கொஞ்சம், அப்படி கொஞ்சம், மெசேஜ் அடிபட்டு போயிடுது. மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுன்னுக்கிறான். தியானம் பண்ண ஒரு மெசேஜ் எடுக்கல. தலைவி மட்டும் டுனாமிஸ்னு வந்த ஆண்டோர் சமூகத்தில் சொல்ல பொய் சொன்னால் தேவன் பார்க்குறார். டுனாமிஸ் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இந்த 120 வருஷம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆவியானவர் பேசட்டும். அல்ல சொல்லுங்களா, அதுதான் தியானம். இஷ்டமேனிக்கு போட்டு விட்டுருந்தா என்ன ஆகுது? அல்லையா? நல்ல கவனிங்க, நல்ல ஞானமாக இருக்கணும். 2 வருஷம் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து பேசணும். இப்போ இயேசு 40 நாளாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து பேசிக்கொண்டு அப்போஸ்தலர் 1 தொடர்ந்து வாசிக்கலாமா? அவர் பாடுபட்ட பின்பு எத்தனை நாள்? 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி உயிரோடு இருக்கிறேன்னு காண்பிக்கிறேன். நான் உயிரோடு தான் பார்க்கிறேன், சாகலன்னு காண்பிக்கிறேன். வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் தண்ணினால ஞானஸ்தானம் கொடுத்தான். சில அப்படி பிடித்து நீங்கள் சில நாளுக்குள்ளே, ஏமா நைனா உனக்கு தான் சொல்கிறேன், சில நாளுக்குள்ளேன்னா பல நாள் ஆயிடுது நடுவில். சில நாளுக்குள்ளே யோவான் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுத்த நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்களா? அல்லேலூயா சொல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பக்கத்தில் பார்த்து அல்லேலூயா சொல்ல. டுனாமிஸ் வர வரைக்கும் எருசலேம் விட்டு போவாத. அல்லேலூயா. ஆகையால் 5ஆம் வசனம் வாசிக்கணும். எருசலேமை விட்டு போகாம 3வது வாட்டி சொல்றாரு, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அது வராமல் எங்கேயும் போகாத. அது வராமல் எங்கேயும் போகாத. காலி பாத்திரமாக போகாத. எம்டி வெஸ்ஸலாக போகாத. அல்லேலூயா. உனக்கு இன்னும் டுனாமி சொல்லாமல் இயேசு 3 இடத்துல சொல்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தத்துக்காக வெயிட் பண்ணு. அது என்ன தெரியுமா? அவன் தண்ணியில் கொடுத்தான், கொஞ்ச நாளில் பரிசுத்தாவின் ஞானத்தை அக்கினியில் கொடுப்பான். அது வந்த பிறகு நீ போ. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல், அல்லேலூயா, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். சரி, வாசிக்கலாம் தொடர்ந்து. சிலர் இப்படி தான் இருப்பான். என்ன இருப்பான்னா, ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று புரிஞ்சுப்பாங்க. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவர் என்ன சொன்னார்? வெயிட் பண்ணு, டுனாமிஸ் வரும், அது வரை எருசலேம் விட்டு போகாம. டக்குன்னு வந்துட்டான். இஸ்ரவேல் எப்போ மறுபடியும் ராஜாவாக மாறுவான்? தாவீது ராஜாவாக இருந்தாங்கல்ல, சாலமோன் ராஜாவாக இருந்தாங்கல்ல, ரெகபயாம் இருந்தாங்கல்ல. இப்போ மறுபடியும் இஸ்ரவேல் அரசாலும் சொல்லி பழைய ஏற்பாடு நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, தீர்க்கதரிசி சொல்லியிருக்கீங்களே, இந்த நாளில் நீங்கள் வந்து ராஜ்யத்தில் உட்காருவீங்களான்னு கேட்குறான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். ஆர்வக்கோளாராக நிறைய பேர் இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு 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 ஆர்வக்கோளாறு வந்துச்சு நம்ம சர்ச்சுக்கு. வந்தோடனே அது வந்து என்கிட்ட வந்து சொன்னான். கொஞ்ச நாள் தான் வந்தான். அதுக்கப்புறம் கேட்டேன், என்கிட்ட ஒரு முஸ்லீம் குரான் வேணும் பாஸ்டர் எனக்கு. நான் கேட்டேன், எதுக்குடான்னு கேட்டேன். இல்லை, அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் உடைச்சி ஏசு தான் தெய்வம்னு நான் காமிக்க போகிறேன். என்கிட்ட ஒரு குரான் இருந்துச்சு, எத்தனை போனான். அதை போய் என்னமோ பண்ணி கிளப்பி வந்தான். அல்லேலூயா.
அதுக்கப்புறம் வந்து சொன்னான், நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், அதை பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். நான் சொன்னேன், பைபிளை எத்தனை முறை படிச்சுக்கிறேன்? ஒரு முறை கூட படிக்கல. எங்கே போயிட்டார் இவரே? குரானுக்கு போயிட்டார். நான் சொன்ன ஒரு வார்த்தை, இதை ஒரே பாயிண்டில் அவன் பைபிளை உடைச்சிட்டேன். அவன் பேச்சிருந்த பாயிண்ட்ஸை நான் உடைக்கிறதுக்கும் மழை வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. கண்ணையினர் ஒரு பெரிய இடி நெருப்பு மாதிரி வந்து கீழே வந்துச்சு. பையன் மறந்துட்டான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆர்வ கோளாறாக இருக்கக்கூடாது. அவர் சொன்னார், நீ உட்கார்ந்து காத்துரு, அந்த வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்தம் வருவது காத்துரு, அதுக்குள்ளே நீ எதுவும் டென்ஷன் ஆகாது, அதுக்குள்ளே நீ என்ன இது பண்ணாது. அவன் சொல்கிறான், உடனே எங்கே வந்துட்டான்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துட்டான். இப்போ தான் ஆதியிலே வார்த்தை இருந்துன்னு ஆரம்பித்தார், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து கேட்குறான், 2ஆம் வருகை வந்துச்சான் தெரியுமா அப்படின்னாரு. என்ன வந்துச்சா? 2ஆம் வருகை வந்துச்சான் பாஸ்டர். எங்கள் ஏஜி சர்ச் வாசலெல்லாம் யாரோ வேறு சர்ச்சுக்காரன் ஒட்டிக்கிறான். நான் சொன்னேன், 2ஆவது வருகை வந்தால் பரிசுத்தாவியாக இருக்க மாட்டார் ஐயா. அல்லேலூயா. 2ஆவது வருகையை பற்றி விழிப்பாக இருக்கணும் பாஸ்டர். நான் சொன்னேன், நிறைய பேருக்கு முதல்ல இயேசு வந்த வருகையே தெரிலையா. அவன் சாமியை கும்பிட்டுனுக்கிறான். அவர் வந்த நோக்கமே நிறைவேறல. அதுக்குள்ளே 2ஆவது வருகை. நானும் வெளிப்படுத்தின விஷயத்தை பேசுகிறேன், கடைசி காலத்தை பற்றி பேசுகிறேன், எல்லாம் பேசுகிறேன். ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப பார்வர்டாக போயிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் பஸ்ஸில் பாரு, எத்தனை கிறிஸ்தவங்கிறான்னு பாரு. உன் ஸ்கூலில் எத்தனை கிறிஸ்தவங்கிறான்னு பாரு. நீயும் 2-3 பேர் தான் இருப்பான். இத்தனை பேர் இல்லாமல் இயேசுநாதர் வந்து தொபுக்கடின்னு குச்சிருவாரா? அவர் வர நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வந்து பஸ்ஸில் கிறிஸ்தவம் கம்மியாக இருக்கிற நாள் போயிட்டு கிறிஸ்தவம் அதிகமாக இருக்கிற நாள், காலேஜில் கிறிஸ்தவம் அதிகமாக இருக்கிற நாள் வரும். அன்னைக்கு தான் நீ தெரிஞ்சுக்கணும் இயேசுவின் வருகை எப்படி இருக்குது. கைவிட்டு போகிறவர் இல்லை. அல்லையா சொல்லுங்களேன். இப்போ கண்ணையினரில் இயேசு வந்தான்னு எத்தனை பேர் போவான்? கண்ணையினரில் இருக்கிற கிறிஸ்தவனே போக மாட்டான். அந்தளவுக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆர்வ கோளாறாக இருக்கிறான். இது எருசலேமுக்கு போவீங்களா? நான் இப்போ கட்டியாக மீசை வச்சுருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் ஏன் மீசை வச்சுருக்கிறீங்க? நான் கேட்டேன், ஏன் அதில் என்ன தப்பு? இல்லை மீசை எடுத்துனேன் பாஸ்டர், ஏன்னா மணவாளன் வர போகிறார், நம்ம மணவாட்டிக்கு மீசை இருக்கக்கூடாது பாஸ்டர். அடப்பா, அப்போ நான் கட்டாக மீசை வச்சு அவன் கேட்க, அவர் பல இருப்பார், டெய்லி எடுத்துடுவார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு முளைக்கல, அதனால் ஏதோ ஒரு எரிச்சலில் சொல்கிறான்னு. மணவாளன் வரும்போது மணவாட்டிக்கு மீசை இருக்கக்கூடாது பாஸ்டர், விட்டு போயிடுவார் பாஸ்டர். ஏன்னா இந்த ஒரு துண்டு மசருக்காக விட்டு போயிடுவாரான்னு. அல்லேலூயா. அப்போ என்னென்னா, நான் துனாமிஸ் வல்லமைக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் குறுக்க வந்து கேட்குறான், இந்த நாட்டில் எகிப்து இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீராண்டவரே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ரெப்ட்லேயே ஒன்று விட்டுருப்பேன். ஏன்டா நான் எதை பேசுகிறேன், நீ எதை பேசினுக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாமா? பிதா என்னென்ன எந்தெந்த டைமுக்கு வச்சிருக்கிற நேரத்தை அறிகிறது உன்னோட வேலை அல்ல. இப்போதைக்கு உனக்கு என்ன தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது டுனாமிஸ் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நினாவ பலன்னா என்ன? ஆமென் சொல்லுங்களேன். இப்போ சொல்கிறாரு, நீ இன்னும் வெடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அங்கே போயிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிற்கிறிய இயேசு வர்றதுக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவி வர வரைக்கும் வரும்போது நீங்கள் அது வரைக்கும் எங்கே இரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வந்த பிறகு எருசலேமை விட்டு போ, உலகம் முழுக்க உனக்கு அழைப்பு காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? விசுவாசிக்கிறேன் இல்லையா? வாசிக்கலாம் அந்த வசனம் மறுபடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீ என்ன ஆவமா?
உன்கிட்ட டுனாமிஸ் வரும்போது நீ பலன் அடைந்து இப்போ எங்கே போ, இருக்கிற இடத்துல இருக்கிறது மாத்திரமல்ல, எருசலேமிலும் யூதேயா முழுவதும், யூதா தேசத்து முழுவதும், சமாரியான புறஜாதி நாடு சமாரியா வரைக்கும் போ, பூமியின் கடைசி பரியந்தம் போ, அப்புறம் போ வெளியே. டுனாமிஸ் வர வரைக்கும் எருசலேமில் இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, டுனாமிஸ் வந்த பிறகு, டுனாமிஸ் வந்த சொல்லு, எங்கே வேணா போ, உலகம் முழுக்க போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். டுனாமிஸ் வர வரைக்கும் எருசலேமில் இரு. டுனாமிஸ் வந்த பிறகு உலகம் முழுக்க சாட்சிகளாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுவோமா? ஒன்றுமே இல்லை, நமக்கு சில காரியங்களே நமக்கு அறிவுக்கு எட்டாமல் இருக்கும். அவன் கேட்டான், இஸ்ரவேலுக்கு ராஜா அப்போ தான் ஸ்தானத்தில் அமர்வீரோ? ஆண்டவர் சொன்னார், உனக்கு இது டைமே கிடையாது, பிதா என்ன வச்சுக்கிறோ அது அவருக்கு தான் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறது, நீ போய் டுனாமிஸ்க்கு வெயிட் பண்ண. ஆமாம். சில வசனங்கள்லாம் எனக்கு புரியவே புரியாது, எனக்கு டவுட்டாக இருக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, நான் எப்படி பதில் சொல்கிறது? சரி, கேட்டுக்கும் போது பார்த்துக்கலாம். ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. சில 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அந்த சமயத்தில் திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். அப்படியா, சரிங்க ஆண்டவர், ஞாபகம் வச்சுக்குவேன். அடுத்த நாள் பார்த்தா அந்த கொஸ்டின் தூக்கின்னு ஒருத்தன் வருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசுநாதர் இறந்த பிறகு எங்கே போனார் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. இறந்த பிறகு எங்கே போனார்? ஒரு வேளை பரலோகம் போயிருப்பாரோ? மரியாள் வந்து தொடுறாங்க, என்னை தொடாதே, நான் இன்னும் பரமேறி போகவில்லைன்ட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரமேறி போகலன்னா அப்போ எங்கே இருந்துக்கிறாரு? ஒரே கொஸ்டின் உங்களை குழப்பிடுறேன் பார். எங்கே இருந்துருக்கிறாரு? பூமியில் தான். சரி, சிலுவையில் கல்லங்கிட்ட என்ன சொன்னார்? மாட்டீங்கயா, மேலே போவே இல்லைன்னு 3வது நாள் சொல்கிறாரு. அல்லேலூயா. கல்லங்கிட்ட சொல்கிற, இன்றைக்கி என் கூட எங்கே இருப்ப? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசுநாதர் போய் சொல்ல மாட்டார். இல்லை, மேலே போ மரியாள் 3வது நாள் உயிர் தெரிந்த பிறகு வந்து தொடர, என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் பரமேறி போகலன்ட்டார். ஆனால் அங்கே சொல்லிட்டாரு, இன்றைக்கு என்னோட கூட நீ எங்கே இருப்ப? 1 பேதுருவில் சொல்லுது, அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரவேசித்தார், பிரசங்கித்தார்னு போட்டுக்குது. நல்ல சொல்லுங்களேன். வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லுது, பாதாளத்தை வென்றவர். அப்போ எங்கே போய்கிறாரு? பாதாளம் போனாரா? ஆமாம். பரதேஸ் போனாரா? ஆமாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். யோசிப்பார், என்ன மாதிரி விஷயம், ஏம்மா என்ன மாதிரி டிஸ்கஷனு, நீ ஒரு பிரசங்கம் பண்ணுகிற. அப்போது எத்தனை கேள்வி. நம்மக்கிட்ட ஒரு ஆர்வ கோளாறு வந்தான், இந்திக்காரன் ஒருத்தன் கரெக்டாக அவனை ஒருத்தன் டார்கெட் பண்ணி பிதா தான் தெய்வம்ட்டான். அல்லேலூயா. இவன் நம்மளை கேட்காம அந்த சர்ச்சில் போயிட்டு எகோவா விட்னஸில் போய் அங்கே போய் ஆராதிச்சுட்டு வந்துட்டார் சாத்தானை. அதுக்கப்புறம் அந்த எகோவா விட்னஸ் அந்த ஒயர் இருக்குது பார், தள்ளி உட்காரு. எகோவா விட்னஸ்காரன் என்னை வந்து அவன் என்ன நினச்சிட்டா, இவங்க விசுவாசியே வீழ்த்திட்டோமே, இவங்க தலைவரை வீழ்த்துறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு, பாரு அந்த ஆளுக்கு 40,000 ரூபா சம்பளமாக பாருங்கள், நம்மளுக்கு கூட அவ்வளோ வர மாட்டேன்து. அல்லேலூயா. அவர் வந்து ஹவுசிங் போர்டில் ஒரு வீட்டில் உக்காந்துட்டாப்புல, பாஸ்டர் நான் கேட்குற சத்தியத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும். அவருக்கு 3 கேள்வி கேட்டால் நான் பதில் சொன்னேன். நான் சொல்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னா அவருக்கு அந்த பதில் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கேட்குறேன், நீங்கள் கேட்ட 3 கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். உங்கள் பைபிள் நீங்கள் வச்சுருக்கிற NIVன்னு ஒரு வேர்ஷன் அது வச்சுருக்கீங்களா? அதில் மார்க்கு 16 அதிகாரத்தில் 14 வசனத்தோடு கட்டு கரெக்டானு கேட்டேன். ஆமாம் அப்படின்னார். ஆனால் உண்மையில் எல்லா பைபிளையும் 16, 17, 18 இருக்குதா இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, என் நாமத்தினால பிசாசில் துரத்து இயேசு சொன்னது இருக்குது. அதை மட்டும் கட் பண்ணிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கிட்ட சொன்னேன், நீ இதுக்கு பதில் சொல்லிட்டு போனால் அந்தாலும் சொல்ல முடியல. நீங்கள் சனிக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீ சனிக்கிழமை வேணா ஞாயிற்றுக்கிழமை வேணா நீ சொல்லு, சொன்னால் தான் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு கதவை பூட்டி சாவி எடுத்து கையில் வச்சுக்கினேன். ஆண்டவர் சாட்சிங்க, மொய் சொல்ல இருந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு. அழ ஆரம்பிச்சிட்டார் அந்த ஆள். 60 வயசு இருங்க, ஒரு 55 வயசு இருங்க. பாஸ்டர் எனக்கு கண்ணகினர் வேறு இந்த வீட்டில். நீ இருந்தியா? இல்லை. அழ ஆரம்பிச்சிட்டார் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நான் போனால் போதுன்னு விட்டுட்டேன். நல்லா கவனிங்க, அந்த டுனாமிஸ் பலன் வந்தால் தான் ஜெயிக்க முடியும்.
அந்த இந்திக்காரன் வெளில போய் என்ன சொல்கிறான், என்னை பயன்படுத்தவே மாட்டார் பாஸ்டர், ஒரே வார்த்தையில் ஒழிச்சிட்டு போய்டும் அவனை. அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லையா, நான் சொல்கிறேன், நான் அசிஸ்டண்ட்டாக 10 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன்டா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட 3 பேர்கிட்டன்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறேன், நானும் உங்ககிட்ட வந்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற. என்ன அர்த்தம்? அல்லையா சொல்லுங்களேன். அந்த பலன் வர வரைக்கும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பலன் வர வரைக்கும் உன்னால் நகர முடியாது, உயர முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், வெயிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார். சொல்கிறேன், இதெல்லாம் உன் டைமில் உனக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். உனக்கு டுனாமிஸ் வந்த பிறகு வெளியே போ, எருசலேமை விட்டு போ, உலகம் எங்கே போ, சாட்சியாய் போ. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வசனம் வாசிக்கலாம். 41:1-8. நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியோட கடைசி பரியந்தம் விட்டு எனக்கு என்ன இருப்பீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ இந்த பலன் தான் துனாமிஸ். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலும். முப்பத்தி 1ஆம் வசனம். மரியாளுக்கு தேவன் தரிசனமாகி, 30ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ யாரிடத்தில் கிருபை பெற்றாய்? தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார், அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது? முடிவிடாது என்றார். அடுத்து இவ்வளோ பேசினாங்க. மரியாள் ஒரே ஒரு கொஸ்டின் கிட்ட வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, எப்படி ஆண்டவரே ஆகும்? நான் இன்னும் கல்யாணம் பண்ணல, ஒரு கணவன் மனைவி உறவு அறியவே இல்லை, புருஷனை அறியாத எனக்கு எப்படி இந்த காரியங்கள் நடக்கும்? இது நடக்கவே நடக்காது, இது வரைக்கும் நடக்கலை, இனிமேல் நடக்க சந்தர்ப்பம் இல்லைன்னு மரியாள் சொல்கிறேன். வாசிக்கலாமா தொடர்ந்து? என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவுடைய பலமா? என்னது? உன்னதமானவுடைய டுனாமிஸ் உன் மேலே என்ன பண்ணும்? லைட்டாக நிழலை காமிச்சிட்டு போய்டும், நிழலிடும். எனப்படும். இப்போ சொல்கிறாங்க, உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு 6ஆவது மாதம் அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. என்னால் முடியாத ஆண்டவரை, நான் திருமணம் செய்யலை, புருஷனை அறியலைன்னு ஒன்று சொல்கிறார். ஒன்றும் இல்லை, உன்னதமான அந்த தேவனுடைய பலன் உன் வயிற்றில் நிலடும். அந்த டுனாமிஸ் உன் வயிற்றில் வந்து பரத்திலேருந்து வந்து விழும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? அல்லையிலே சொல்லுங்களேன். இப்போ டுனாமிஸ்னால் என்ன? பரிசுத்தாவினா என்ன? அணுகுண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இவர் சொல்கிறாரு, நீ நம்பு போன பட்டாசா இருக்கிறோம், எருசலேமில் இரு, நீ டுனாமிஸ் ஆகிட்டா உலகம் முழுக்க போ. இப்போ சொல்கிறாரு மரியாள்கிட்ட, நடக்காதுன்னு நினைக்கிறிய, டுனாமிஸ் வந்தால் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ இந்த அம்மா குழந்தைய தூக்கின்னு போடுங்க, டக்குன்னு எலிசபெத் வரை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாம, இந்த வயிற்று பிள்ளைய கர்ப்பத்தை தூக்கின்னு போகுது. அல்லேலூயா. ஒரு பையன் கூப்பிட்டு அமிச்சா, அவன் ஒய்ஃபை ப்ரெக்னென்ட் ஆகிறாரு. அவன் சொல்கிறான், ஏன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேனா. அல்லேலூயா.
பெருக்குனா கூட ஐயோ அங்கே பிடிச்சிக்கிச்சுன்னு அப்படியே போய் உட்காந்து நான் பெருக்க வேண்டியதாகுது. அல்லேலூயா. ஒரு வேலை செய்ய மாட்டேன். அங்கே குடையுது இங்கே குடையுது. இந்த நல்லா தாங்க அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு அடிக்குது கேஎஃப்சியா. அல்லேலூயா. நான் சொன்னேன் இந்த மாதிரி வேலை செஞ்சு எப்படி உனக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஆனால் அந்த மாதிரி பாருங்கள், குழந்தை பற்றி அதெல்லாம் கவனிக்கல, ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சாங்க. எலிசபெத் வீட்டில் போய் நிற்குது, எலிசபெத்தை பார்க்குது. அந்த மாதிரி வயிற்றில் குழந்தை அசைவே இல்லாமல் இருக்குது. இந்த டுனாமிஸ் அந்த டுனாமிஸ் மேலே இடிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். 44ஆம் வசனம். மரியாள் வயிற்றில் ஒரு டுனாமிஸ் இருக்குது, ஒரு அணுகுண்டு இருக்குது. அது போகும்போது டக்குன்னு எலிசபெத் வயிற்று மேலே இருக்கிற அந்த பிள்ளை மேலே ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுது. அது வெற்றி எழுந்துக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஏசு இதுக்கு தான் வெயிட் பண்ணார். நீ அணுகுண்டாக இருக்கணும், நீ வந்தினா சும்மா இருக்கக்கூடாது, வெடித்து சதறணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். 1 வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே நாள் வந்தப்போ எல்லாம் ஒருமனப்பட்டு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடுதி அவர் முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் டுனாமிஸ் வந்து ஊந்துச்சு. எத்தனை பேர் மேலே? 120 பேர். மரியாள் மேலேயும் உண்டுச்சு நிரப்பப்பட்டு. ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரலத்தின் வெவ்வேறு பாஷைகளை அன்னைக்கு இயேசுநாதர் வெயிட் பண்ண சொன்னார். எருசலேமுக்கு போகாமல் எங்கே வெயிட் பண்ண சொல்லு. டக்குன்னு வந்தார். 120 மேல் அந்த அணுகுண்டை டமால்னு போட்டு போயிட்டார். அவன் சும்மா இல்லை, அவன் அந்த அணுகுண்டை தூக்கி உலகம் முழுக்க போட்டுனே போகிறான். டம்மு டம்மு டம்முன்னு. யாரோ என்னைக்கோ கண்ணகிணரில் போட்டது இன்னி வரைக்கும் வெடிச்சுன்னுக்குதுங்க. எருசலேமில் இருக்க சொன்னார் கொண்டை வச்சுன்னு. அவன் எருசலேமில் அணுகுண்டை பட்டான். வெளில போனான். இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த டுனாமிஸ் வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கு. எருசலேம் எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரியுமா? இஸ்ரேல் எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரியுமா? அல்லேலூயா. அந்த தேசத்திலிருந்து வச்ச அந்த டுனாமிஸ் எனக்கு இங்கே நம்ம பலிபீடம் வரைக்கும் வந்திருக்குதுன்னா அந்த டுனாமிஸோட மகத்துவத்தை பாருங்கள். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுருல 1 வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த டுனாமிஸ் வந்துருச்சுன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? வந்த பிறகு மரியாள் சும்மாவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்த பிறகு 120 பேர் சும்மாவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பவுலுக்கு சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என் பலன். பவுல் சும்மா இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ டுனாமிஸ் மேலே வந்த பெரிய அட்வான்டேஜை நீ சும்மாவே இருக்க மாட்டேன். தம்பி சொன்னான், சேடு சர்ச்சில் ஆஃபீஸில் எல்லாருக்கும் வலிச்சு சொல்கிறேன் ஆண்டவரை பற்றி. போர் அடிக்குது எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னான்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். டுனாமிஸ் சும்மா இருக்க விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? லூயிஸுக்கு இன்னும் வெட்டிக்கல. 6 மாதம் முன்னாடி வெடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் மங்கிக்குது. திரி எவ்வளோ இழுத்து வச்சு கொளிச்சுன்னுக்கிறேன். இப்போது வெடிச்சுன்னு வச்சுக்க ஒரு 40 விசுவாசி உள்ள புதுசாக சத்தமே போட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த டுனாமிஸ் தான் வீட்டில் எருசலேம்லேயே இரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? டுனாமிஸ் இன்னும் வெடிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். எழுந்து நின்று ஜெபிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கி டுனாமிஸாய் மாற போகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்கு பண்ண அந்த அபிஷேகம் உன் மேலே இறங்கமானால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வல்லவர். எழுந்து நின்று ஜெபிப்போம். கேளுங்க ஆண்டவரத்தில், ஆண்டவர் அந்த வல்லமை என் மேலே வரணும். ஆண்டவரே, அந்த வல்லமை என் மேலே இருந்தால் நான் சும்மா இருக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். உமை ஸ்தோத்தரிக்க. ரீமனமா சந்தாரா பல அதீனமன சுதந்திரா என் ஷாயினா சுதாங்கரா. எல்லாம் வாயை திறந்து கேளுங்களேன். கர்த்தர் சமூகத்தில் வாங்கிட்டு வந்து ஏமிட்டுங்க. கண்களை மூடி கையை ஓய்த்து ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே. எல்லாம் சொல்லுங்களேன்.
ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். சொல்லுங்க, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய, பலத்தின் மேல் பலமடைய என் மேல் அசைவாடிடும். பலத்தின் மேல் என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர், வெண்புறா என் மேல் வந்தமர்ந்திடும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக, சொல்லுங்களேன், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகர். ஓ வற்றாத ஜீவ நதியா, glory, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே தேவ ஆவியானம், வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்களேன், ஜீவ தண்ணீரே தேவ வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி உம்மில் மெய்தந்து மெய்தந்து மகிழனுமே. வாருமையா போதகரே. ஆமென், ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே தேவ ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே தேவ, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். இப்பவே இப்பவே எருசலேமை விட்டு போகாத. உனக்கு பலன் வர வரைக்கும் நீ எருசலேம்ல இருக்கணும். கர்த்தர் உன் மேல தன்னுடைய உன்னதத்தின் பலனை அனுப்புறார், அனுப்புறார், அனுப்புறார். தட்டுக்கோ, தட்டுக்கோ, தட்டுக்கோ. உன்னத பலன், டுனாமிஸ், 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 டுனாமிஸ் உனக்குள்ள இறங்கினாத்தா விடுதலை, உனக்குன்னு இறங்கினாத்தா மகிமை, உனக்குள்ள இறங்கினாத்தா ஜெயம். அநேக குழப்பங்கள் உனக்குள்ள இருக்கலாம், அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. நீ உட்காரு, காத்திரு. உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சில பேர் மேல அந்த பலன் இறங்குது. அந்த பலன் என்ன தெரியுமா? உன்னை தகுதிப்படுத்தின கர்த்தர் பூரணமாக்குறார். அந்த அபிஷேகம், அந்த வல்லமை,
receive, 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 receive. Dunamis, dunamis. மரியாள் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த dunamis எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை மேல இறங்கிட்டு 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 அதுபோல வல்லமை 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 dunamis, dunamis. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. கர்த்தர் உன்னை வெறுமனைய படக்கவில்லை, நீ பற்றி எறிய விரும்புகிறார், நீ பற்றி எறிய விரும்புகிறார், நீ பற்றி எறிய விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள அந்த டினாமிஸ் பெற்றுக்கோ. ஃபயர் 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 ஃபயர். எத்தனை பேர் மேல அந்த டினாமிஸ் இறங்குது? வல்லமை வல்லமை வல்லமை. அக்னி 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 அக்னி. dunamis dunamis dunamis. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இதோ dunamis வெடித்து சரதுகள் சிதறுகிற ஒரு அபிஷேக தைலத்தினால. எஸ் 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 வெடித்து சிதறுகிற ஒரு dunamis. சும்மா இருக்கவே கூடாது சாமி. ஆண்டவருக்காக எரிகிற ஒரு வல்லமை, எரிகிற ஒரு வல்லமை, எரிகிற ஒரு வல்லமை. எஸ் எஸ் பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஆண்டவருக்காக எரிகிற ஒரு அபிஷேக தைலம் dunamis 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 dunamis. எஸ் 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 வெடித்து சிதறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்தட்டும். எஸ் எஸ் லார்ட். dunamis வல்லமை. எஸ் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும். dunamis அபிஷேகம். ரீமா 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 ஹப 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 ஹப. dunamis வல்லமை இறங்கட்டும். dunamis வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். dunamis வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். dunamis வல்லமை இறங்கட்டும். எஸ் 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 எஸ். dunamis dunamis வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். dunamis வல்லமை dunamis. எஸ் 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 எஸ். இன்னும் 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 பற்றி எரியட்டும். ஓ glory, ஓ glory, ஓ glory. எஸ் dunamis வல்லமை. ரீமா ஷகமனிர பௌதனா உரகபல பௌதனா சந்தர பல பௌதனா ரீபா கபர பல பௌ சந்தன மௌதன மௌதனா. dunamis வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். dunamis dunamis. எஸ். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து வரல, உன்னதத்திலிருந்து வருது, உன்னதத்திலிருந்து வருது. எஸ் எஸ். உன்னதத்திலிருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு பலன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. உன்னதத்தின் பலன் உன்னதத்தின் பலன் உன்னதத்தின் பலன் உன்னதத்தின் பலன். dunamis 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 dunamis. எஸ் 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 எஸ். dunamis இறங்கட்டும். dunamis dunamis வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. dunamis வல்லமை இறங்கட்டும் இயேசு நாமத்தில். dunamis வல்லமை இறங்கட்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் dunamis வல்லமை உன்னதத்திலிருந்து வருகிற பலன் இறங்கட்டும். எல்லாம் ஜெபம் பண்ண எல்லாம் ஜெபம் பண்ண. ரீமா ஷேகமா ருதுதியாந்தால. dunamis வல்லமை உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் dunamis. எஸ் 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 எஸ். இறங்கட்டும் சாமி இறங்கட்டும் சாமி. dunamis உன்னதத்திலிருந்து வருகிற பலன் இறங்கட்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் இறங்கட்டும். இன்னும் இன்னும் இது 10வது ஆண்டவரே. உன்னத பலன் உன்னத பலன். மனுஷன் சொல்லல, விசுவாசின தேவன் ஊழியக்காரியாய் பார்க்கிறீர். உன்னத பலன் உன்னத பலன். dunamis 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 dunamis
dunamis, dunamis. Yes, 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 yes. ரீமா ஷகமனை திரபலா ரொம்ப நம்ம ஷெக்கம என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. டுனாமிஸ் வரட்டும், டுனாமிஸ் வரட்டும், டுனாமிஸ் வரட்டும். கையில் பணம் தங்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபை, பயப்படாத. நீ நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ, நிச்சயம் ஒரு அதிசயத்தை காண்ப. தேவன் உனக்கு நன்மை செய்கிறார். தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் கிருபை செய்கிறார். இதோ டுனாமிஸ், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன். டுனாமிஸ், உன்னத பலன் இறங்கட்டும், உன்னத பலன் இறங்கட்டும். டுனாமிஸ், டுனாமிஸ். எஸ் லார்ட், உன்னத பலன் இறங்கட்டும். டுனாமிஸ், உன்னத பலன். ரிபா ஷகமனி ரபௌதனா. எல்லாம் வாய் திறந்து அந்நிய பாஷை பேசிட்டே இரு. அந்த டுனாமிஸ் உன்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கட்டும். உன்னத பலன், டுனாமிஸ் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். உன்னத பலன், டுனாமிஸ் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கண்ணாடி, கண்ணாடி பத்தம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். உன்னத பலன், டுனாமிஸ், டுனாமிஸ், டுனாமிஸ். வல்லமை, வல்லமை. இன்னும் 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 இன்னும். ஓ எஸ், உன்னதமான பலன். டுனாமிஸ், 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 டுனாமிஸ். Oh glory. Oh உன்னத பலன். டுனாமிஸ் இறங்கட்டும், டுனாமிஸ் வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். டுனாமிஸ் வல்லமை இறங்கட்டும், டுனாமிஸ் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். டுனாமிஸ் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். டுனாமிஸ் வல்லமை. எஸ், எஸ், எஸ். டுனாமிஸ் வல்லமை. எஸ். டுனாமிஸ், 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 டுனாமிஸ். உள்ளிருந்து வெடிச்சுட்டு. எஸ், எஸ். உன்னத பலன், உன்னத பலன். அக்னி, அக்னி. எஸ், எஸ், எஸ். டுனாமிஸ், டுனாமிஸ், டுனாமிஸ். பெற்றுக்கொண்டு. டுனாமிஸ், 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 டுனாமிஸ் வல்லமை. எஸ் லார்ட், எஸ் லார்ட். கையை உயர்த்து. எல்லாரும் மேலே அந்த வல்லமை இறங்குது. ரீபா, 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 ரீபா. ஹபா, 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 ஹபா. டுனாமிஸ் வெடிக்குது, வெடிக்குது, வெடிக்குது. எருசலேமை விட்டு நீ போனா உனக்கு டுனாமிஸ் வேணும். நீ தேசத்துக்காக நிக்கணும்னா, ஆண்டவருக்காக நிக்கணும்னா, வெடித்து எரிகிற ஒரு அனுபவம். ஓ ஃபயர் ஆஃப் லார்ட். ஒவ்வொருத்தருனாலே அந்த வல்லமை இறங்குது. ஆண்டவர் உன்னை பயன்படுத்தட்டும். விட்டுக்கொண்டு, விட்டுக்கொண்டு எரிஞ்சு பிரகாசிக்கிற அணுகுண்டோட வேலை தெரியுமா? அது வெடிக்கும், அது வெடிக்கும், அது வெடிக்கும். நான் தீர்க்கதரிசனம் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போ அடி வயிற்றுல ஒரு கரண்ட் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு சிலருக்கு வெடிக்குது. அப்படியே வெடிக்குது, 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 வெடிக்குது. அணுகுண்டு வெடிக்குது. இனி நீ சும்மா இருக்கவே மாட்டேன். தம்முன்னு ஒரு சத்தம் உள்ள. சில பேரால் நிக்க முடியல. உள்ள ஒரு அக்கினிமயம். எஸ், எஸ். இன்னும் இறங்குது, இன்னும் இறங்குது. வெடித்து சதறுகிற ஒரு அனுபவம். நீ நிற்கும் போது மரியா நிற்கும் போது உங்களுக்கு டுனாமிஸ் சும்மா இல்லை. எலிசபெத் மேல விழுது, எலிசபெத் வயிற்று இருந்த பிள்ளை மேல விழுந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ போற இடம் ஒரு நெருப்பு பத்திக்கிற மாதிரி, ஒரு நெருப்பு பத்திக்கோ, ஒரு அக்னி பத்திக்கோ. அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை. அக்னி வெடிக்கிற, வெடிக்கிற, வெடிக்கிற அனுபவம். ஓ குளோரி. நீ
பண்ணி நான் சும்மா இருக்க முடியாது. ஒரு கரிஸ்மேட்டிக் அனாயிட்டிங் நீ வீட்டுல இருந்தா கூட அந்த அபிஷேகம் மேல இருந்து கொண்டே இருக்கும். அந்த அதிர்வு வெடிக்கிற வல்லமை, வெடிக்கிற வல்லமை, வெடிக்கிற வல்லமை, வெடிக்கிற வல்லமை, வெடிக்கிற வல்லமை, வெடிக்கிற வல்லமை. Dunamis, 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 dunamis. எத்தனை பேருக்கு வேணும்? கட்டுக்கோ, 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 கட்டுக்கோ. இனி நீ அணுகுண்டு நீ போற இடத்துல வெடிச்சு சதுரம். அந்த வல்லமை நீ ஆடி போன ஆளு கிடையாது, நீ சாதாரண ஆளு கிடையாது. Dunamis, 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 dunamis. Riva, 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 riva. யூடியூப்ல கேட்டு நிக்கிறவங்க அந்த dunamis. Yes, 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 dunamis. Fire, fire, fire. Oh yes. Rima Raba Shantana Maudana, Rigabala Baudana, Ribala Baudana, Rimana Mauna, Shantana Maudana, Riva, Riva, Rigara, Rimana, and over the Dunamis Wallama, Yarangata, Dunamis Wallama, Yarangata, 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 Yarangata. Yes, 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 yes. கர்த்தர் பயன்படுத்தட்டும், பயன்படுத்தட்டும். எரியுது. Dunamis, 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 dunamis. Riva, 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 riva. கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், 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 பெற்றுக்கொள்ளட்டும். எஸ், எஸ். Dunamis. Rimanama Shandarabala Dinamana Sudandara Rikabarabala Bauna Shantana Baudana. Yes. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. சொல்லுங்கள் எல்லாமே. தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே நான் ஆயத்தமானேந்தேவே. ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே நான் ஆயத்தமானேந்தேவே. கையை கர்த்தர் நேரம் உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் எஜமானனே, எஜமானனே, எஜமான். கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை உங்களை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம், உமக்காய் நாங்கள் நிற்க வாழ வளர உதவி செய்யும். உங்கள் நாம மாத்திரம் மையப்பட்டு பரிசுத்தர்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமம் தான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகலவர் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வருகிற செப்டம்பர் 5 என் தகப்பனாருடைய 1ஆம் வருட ஸ்தோத்திர கூட்டம். ஸோ அதனால் சேட்பட் பக்கத்தில் வைத்திருக்கேன். எங்கள் வீடை வைத்து சரியாய் 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 முடிச்சிடும். ஹல்லேலூயா. நண்பர் ஜபர் சிங் வர இருக்கிறாரு. ஸோ வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கையை வச்சு சொல்லுமா ஷாலோம். ஆமென். ஒரு நிமிஷம், என்னோடய மகளுக்கு இன்றைக்கி 3வது பிறந்த நாள். ஹல்லேலூயா. அவருக்காக ஒரு விஷயம் ஜபிக்கலாமா? அவரை கூப்பிட்டு வரலாம்.